இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றார். எது தேச விரோத ஆட்சி? நாங்க எப்படி தேச விரோதி? நான் அமித்ஷாவை கேட்கிறேன், நான் மோடியை கேட்கிறேன். காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார். பொறுப்புள்ள முதலமைச்சர், அரசியல் சட்டத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இன்னைக்கு பார்த்திருப்பீங்க டிவியில காலையில. ஏறத்தாழ 50,000 கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை. அந்த 50,000 கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், உள்துறை அமைச்சருக்கு தெரியும். தேசத்தை பறிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள். குற்றச்சாட்டு சொன்னது யார்? முதலமைச்சர். எங்கே சொன்னார்? வேளச்சேரியிலா, பொதுக்கூட்டத்திலா, ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்திலே சொன்னார். நான் சொல்லுகிறேன், அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால், அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால், உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும்? உமர் அப்துல்லா சொன்னது தவறு, அது தேச விரோத ஆட்சி, சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை, நிரூபித்தால் நான் பதவி விலகிறேன் சொல்லணும். இல்லை என்றால் அவர் சொல்வது போய் அந்த ஆட்சியை கலைக்கிறேன். கலைச்சிக்கணும் நேரம். கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல, பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல. இங்க நீங்க தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து. யார் தேச விரோதி? உமர் அப்துல்லா சொல்லுவதாக என்றால் அமித்ஷா தேச விரோதி. 50,000 கிலோமீட்டர் விட்டாது பேர் என்ன? 50,000 கிலோமீட்டரை பறிகொடுத்து விட்டு தேசபக்தியை பத்தி நீ பேசுவதற்கு நீ யார்? எங்களுக்கு தேசபக்தி இல்லையா? எங்களுக்கு தேசபக்தி இல்லையான்னு கேட்டேன். 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை அள்ளி தந்த மகத்தான தலைவர் கலைஞர். எங்களுக்கு என்ன தேசபக்தி தெரியாது? இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 6 கோடி ரூபாயை 71 100 கோடி ரூபாயை 1999 கொடுத்த நாங்களா தேச துரோகி? 50,000 கிலோமீட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நடு ரோட்ல முக்காடு போட்டுக்கிட்டு. நாங்க தேச துரோகியா? நாங்க தேச துரோகி.